குரு பெயர்ச்சி 2024 வருகிற மே மாதம் 1/5/2024 தமிழுக்கு சித்திரை மாதம் 18ஆம் தேதி மதியம் 2:28 15வது வினாடியில மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி வந்துட்டா, அதாவது வருஷம் ஒரு 12.5 மாதம் 13 மாதங்களுக்கு ஒருத்தர குரு பயிற்சி ஆகிட்டு தான் இருப்பார் ஒரு பயிற்சிக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி நடக்கும் பொழுது ஒரு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பயிற்சி நமக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். அப்போ இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு பலனை கொடுக்கும்? சம்பவங்கள் என்றுமே மாறாத நிலையான பிறந்த ஜாதகத்தை வைத்து அதில் நடக்கும் எந்த பாவத்துக்குரிய கிரகங்களின் தசா புத்தி நடக்குதோ அதனோட சம்பவங்கள் நடக்கும். கோச்சாரத்துல குரு பயிற்சி, அதாவது ஒரு கிரகம் பயிற்சி ஆகும்போது அதனுடைய தசையே நடந்ததுன்னா என்ன நடக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு, ரெண்டு கலப்பு பலன்கள் தானே. பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் வச்சு இணைச்சு நம்ம பார்க்கும் பொழுதுதான் என்ன சம்பவங்கள் இப்ப நடக்கும், எப்படி நடக்கும், குறைவா நடக்குமா அதிகமா நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்கும். சரி, இந்த குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு குரு 12இல் மறைகிறார். உங்களுடைய ராசிக்கு 7-10, அதாவது கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய, உங்களுடைய நண்பர்களை குறிக்கக்கூடிய, கூட்டாளியை குறிக்கக்கூடிய பாவகத்துக்கு அதிபதியும், தொழில் ஸ்தானத்துக்கு நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அந்த தொழிலுக்கு 10ஆம் பாவம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் செய்யக்கூடிய வேலைக்கும் அதிபதியான 7-10 கூடிய குரு ராசிக்கு 12இல் மறைகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவத்துக்கு 6இல் மறைகிறார். அப்ப 7ஆம் பாவத்தினுடைய பாலனை செய்ய போறதில்ல. அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு 3இல் மறைகிறார். அப்போ 7-10ஆம் உடைய பாவத்தினுடைய பலன்களை இந்த குரு செய்ய போறதில்லை. ஆல்ரெடி அங்க உங்களுக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு நிக்குது. ராகு நிற்கும் போது தொழிலில் ஒரு சில மந்த நிலைமைகள் இருக்கதான் செய்யும். ஒரு சில தடை, வரக்கூடிய பாக்கிகள், தொழிலில் முன்னேற்றம், பொது தொழில் தொடங்குறது, இதெல்லாம் ஒரு சில தடைகள் மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கதான் செய்யும். அதனோட அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி குரு தொழில் ஸ்தானத்துக்கு 3இல் மறைந்து 7ஆம் பாவத்துக்கு கலசரஸ்தானத்துக்கு 6இல் மறைந்து பயிற்சி ஆகிறார். அப்போ குரு தன்னுடைய 2 ஆதிபத்தியத்தையும் கொடுக்க போறதில்லை. அப்போ 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய, அதாவது குருவினுடைய காரகத்துவத்தையும் தான் கொடுக்கும். ஆதிபத்தியங்கள் நின்ற எந்த வீட்டில் நிற்குதோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்கும். காரகத்துவங்கள் மாற போறதில்லை. குருவினுடைய காரகத்துவங்கள் எப்பயுமே மாற போறதில்லை. அதாவது நிதித்துறை, வங்கித்துறை, ஆசிரியர் தொழில், நீதி, நேர்மை, நியாயம், கௌரவம், ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்கக்கூடியது குரு தான் கொடுக்கக்கூடியது. அப்போ குருவினுடைய அந்த காரகத்துவங்கள் மாற போறதில்லை. ஆனால் மறைந்திருக்கிறார் ராசிக்கு, தன்னுடைய பாவத்துக்கும் பாவத்தின்படி மறைந்திருக்கிறார். அப்போ அந்த 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரகத்துவத்தையும் தான் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு கொடுக்க போகுது. 12ஆம் இடம் என்ன? அதாவது பரதேச வாசம் என்று சொல்லக்கூடிய போகத்தை கொடுக்கக்கூடிய, வெளிநாடு வெளிதேசம் சம்பந்தப்பட்ட வகையில கொடுக்கக்கூடிய அந்த ஆதிபத்திய பலன்கள் தான் கொடுப்பார். வெளி தேசம் போறதுங்கிறது ஆகாது. ஏன்னா 12இல் குரு நிற்பது ஒரு நிலராசியில் இருக்கிறார். ஆனால் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நீச வீட்டிலிருந்து உச்ச வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பலத்துடன் இருக்கிறார். ஆனால் பகை வீட்டில் இருக்கிறார். நம்ம ஒரு கிரகத்தினுடைய கிரகம் நிக்குதுன்னா அந்த கிரகம் என்ன நிலையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம கோச்சாரத்துல பார்க்கணும். குரு 2 பாவத்துக்கும் 6இல் 3இல் மறைகிறார்கள். 7ஆம் பாவத்துக்கு 6இலும் 3ஆம் பாவத்துக்கு 10வது பாவத்துக்கு 3இலும் மறைகிறார். அப்போ மறைஞ்சு பகை வீட்டில் இருக்கிறார். ஆனால் உச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். தனித்த குருவாக இருக்கிறார். எந்த ராகுனுடைய தொடர்போ சனியினுடைய தொடர்போ குருவுக்கு இல்லை. இயல்பான தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பார். இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற அதாவது குருவினுடைய தொழில் இருக்கிறது எல்லாமே நடக்கும்.
அதாவது இடமாற்றங்கள், அது நிலராசியில் நிற்கிறனால அந்த நிலத்தை குறிக்கக்கூடிய, பூமியை குறிக்கக்கூடிய இடமாற்றங்கள், வெளியே தன் வீட்டை விட்டு வெளியேறுதல், வெளியே போய் வேலை செய்யறது, ஒரு சில பிரயாணங்களுக்காக வெளியே போறது, இந்த மாதிரி குருவினுடைய அதனுடைய தன்மைகள் மறைந்து செயல்படும். பண்டில் மறையறதுனால பார்வை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எந்த கிரகத்தினுடைய இணைவும் இல்லை, பார்வையும் இல்லை, குரு கெட்டு போகல, இயல்பியான குரு. அதாவது மாத கிரகங்களின் இணைவை பொறுத்து ஒரு சில நேரங்களில் அதனுடைய தன்மையை மாறும். கோச்சாரத்தில் கிரகங்கள் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது குருவினுடைய திரிகோண கேந்திரங்களில் இணையும் போதோ, குருவை பார்க்கும் போதோ மாத கிரகங்கள் என்ன, புதன், சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் ஒரு நட்சத்திரம் பார்த்தா 6 மணி நேரத்துக்கு ஒருத்தர கடக்கக்கூடிய அமைப்பு வரும். ஒரு ராசியில ஒரு 2.25 நாள் பாஸ் ஆகக்கூடிய அமைப்பு சந்திரனுக்கு உண்டு. அப்போ சந்திரன் இணையும் போது சந்திரனுக்கு அது உச்ச வீடு. குடும்ப ஸ்தானாதிபதி இணையும் போது குடும்ப பலன்கள் குருவினுடைய இணைவால ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அதாவது ஒளிமிகுந்த குருவும் ஒளிமிகுந்த சந்திரனும் இணையும் போது அந்த பாவகம் நசியும். ஆனால் குரு அங்க பகை வீட்டில் இருக்கிறார். பகை வீட்டில் இருந்தாலும் தனியாக இருக்கிறார். எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் அவங்களுக்கு இல்லை. அப்போ இந்த குரு 12இல் மறைந்தாலும் அதனுடைய குருவினுடைய காரகத்துவங்கள் வெளிப்படும். இது குரு நின்ற ஆதிபத்தியத்தின் 12ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியம் தன்னுடைய காரகத்தின் வழியாக அந்த குரு கொடுக்கும். சரி, அப்போ பார்க்கும் பாவங்கள் என்ன செய்யும்? 4, 6, 8 உங்களுடைய ராசிக்கு, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவகம் தாயை குறிக்கக்கூடியது. வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட வகை அனைத்தும் குறிக்கக்கூடியது. கல்வியை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம். ஏற்கனவே கேது கடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சில தடைகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக, இந்த குருவின் பார்வை காரணமாக ராசிக்கு 4ஆம் இடத்தையும் குரு 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது தாய் சம்பந்தப்பட்ட அனைத்தும், கல்வி தடைப்பட்ட அனைத்தும், வீடு நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரு ரிலீஸ் ஆகக்கூடிய அமைப்பு மிதுராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமாக கிடைக்கும். அதாவது அம்மா கூட இருந்த எது பிணப்புகள் இருந்தாலும், இல்லை ஒரு கோபதாபங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய அமைப்பு, அவர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும், அவர்களுடைய உடன்பிறந்தவர்களாக இருந்தாலும் இருந்த ஒரு சில மன கருத்து வேறுபாடுகள்லாம் விளக்க வைக்கும் அமைப்பு இந்த குரு பயிற்சியில் குருவின் பார்வையால் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும். மிதுராசியில் பிறந்த அனைவருக்கும். அதே போல வயதுக்கு தகுந்தாப்புல நடக்கும். இப்போ ஒரு 25 வயசுக்குள்ள இருக்காங்க, குழந்தைங்களுடைய படிப்புல ஒரு மந்தப்போக்கு இருந்திருக்கும். அது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலையை, அதாவது நார்மலா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, அந்த கல்வியில் தடை வராத செல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குருவின் பார்வை உருவாக்கும். இப்போ மிதுராசிக்காரர்களுக்கு ஒரு இளைய பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த கல்வி ரீதியான பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். அதே போல ஒரு 35-40 வயசுக்கு மேல இருக்காங்க, அவர்களுக்கு இந்த தாயினுடைய உறவுகளில் ஒரு மன வேறுபாடு இருக்கிற ஒரு சூழ்நிலையோ, அதனால சம்பந்தப்பட்ட வகையில இருந்த பிரச்சனைகள்லாம் விலகக்கூடிய அமைப்பு உருவாக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கும். 4, 6, 8 குருவினுடைய 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசிக்கு 4, 6, 8ஆம் இடத்தை பார்க்கும். 6ஆம் பாவகம் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கண்டம் எல்லாம் குறிக்கக்கூடியதுதான். குருவினுடைய பார்வை என்ன செய்யும்? அந்த பாவகம் குருவின் பார்வையால் சுபநிலை அடைகிறது. அந்த பாவகம் ஒரு சுபமாகிறது. அந்த பாவகம் ஒரு நல்ல நிலை அடைகிறது அப்படின்னு அர்த்தம். 6ஆம் பாவகம் நல்ல நிலை அடைகிறதுன்னா ஒரு சுப கடன் வாங்க போறீங்க. அடுத்தவரில் தனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர்த்துக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சுப கடன் உருவாகுதுன்னா எதுக்காக உருவாகும்? ஒரு திருமணம் நடக்கலாம், குழந்தைங்களுக்கு கல்வி செலவுக்காக கடை வாங்கக்கூடிய அமைப்பு, ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு. 4ஆம் பாவத்தை குரு பார்க்குது இல்லையா, 5ஆம் பார்வையை பார்க்கறதுனால இது வரைக்கும் தடைப்பட்ட வீடுகள், புதிதாக வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு கடை வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு, பேங்க்ல ஒரு லோன் வாங்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை தானே. குரு நிதிக்கு சொந்தக்காரர், ஃபைனான்ஸு,
நிதி, அதாவது நிதித்துறை சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே குருவினுடைய குருக்கு காரகத்துவம். அப்போ வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சுப கடன் ஒரு பேங்க்லேயோ ஏதோ ஒரு வகையிலையோ வந்து வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செலவுக்காக, குழந்தைங்களோட படிப்புக்காக, கல்விக்காக இருக்கலாம், வீடு கட்டுவதற்காக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக சுபக்கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க செய்யலாம். அதே போல 8ஆம் இடத்தை குரு பார்க்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனை, மிதுராசி அஷ்டம சனியால ஏகப்பட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்ச மிதுராசிக்காரங்க இந்த தர அதனுடைய அந்த வம்பு வழக்கு கண்ட அசிங்கம் கேவலம் சம்பந்தப்பட்ட அனைத்தும் விலகப் போகிறது. அதாவது திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால ஏதாவது வராது இருந்த காசு நமக்கு வருமா வராதா, இப்படி போய் கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமா அது கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். அதான் திடீர் அதிர்ஷ்டங்கிறது. ஏற்கனவே நீங்க தான் கொடுத்து வச்சிருப்பீங்க, அது வராது, இனிமே எங்க வரப்போகுது அப்படின்னு டக்குன்னு வந்து வருதுன்னு வச்சுங்க, ஒரு சந்தோஷம். அதான் திடீர் அதிர்ஷ்டம். இந்த மாதிரி போன்ற அமைப்புகள்லாம். அதே போல வீட்டை விட்டு வெளியே செல்லுதல், வெளியேற்றம், வேலைக்காக இருக்கட்டும், எதுக்காக ஒரு காரணத்துக்காக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பை வந்து தன் வீட்டை விட்டு வெளியூருக்கோ வெளி மாநிலத்துக்கோ செல்லக்கூடிய அமைப்பை உருவாக்கி அதனால ஒரு சில நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சி மிதுராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். என்ன இந்த குரு பயிற்சியில தொழில் கொஞ்சம் மந்தமடையும். ஏன்னா 10ஆம் இடத்ததிபதி 10க்கு 3ல் மறைகிறார். அப்படிங்கிற காரணத்தினால 3ல் மறைந்து பகை வீட்டில் இருக்கிறார். இருந்தாலும் அந்த 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறால ஒரு சில மந்தமான போக்குகள் நடக்கும். அதுல வந்து மாத கிரகங்களான புதனும் சுக்கிரனும் இணையும் பொழுது அதனுடைய ஒரு 10 டிகிரிக்குள்ள வரும்போது அந்த தொழில் நார்மலான நிலைக்கு வரும். ஏன்னா ராகு அங்க சுபநிலைப்படுத்தப்படுகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். புதனால ஒரு 30%, சுக்கிரனால் சேரும் பொழுதும் இந்த வருடத்துல வந்து 2 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குரு ராகுவோட இணையும் போது 10ஆம் இடம் ராகுவை சுபநிலைப்படுத்தி அந்த 10ஆம் பாவமும் ஒரு சுபநிலை அடையும். அப்போ பரிவர்த்தனை அமைப்புல குருவும் சுக்கிரனும் இருப்பாங்க. அப்படிங்கும் போது தொழில் ஸ்தானம் அந்த ஒரு மாசத்துக்கு புதன் நிற்கிற ஒரு மாசத்துக்கும் ஒரு தொழில் ரீதியான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இதை எப்படி நம்ம கணக்கு பார்க்கறது? ஒரு கிரகம் கோச்சாரத்துல கிரக பயிற்சி ஆகுது, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு பயிற்சி ஆகுது. இப்போ ஒரு குருவா இருக்கட்டும், மற்ற கிரகங்களாக இருக்கட்டும், அதாவது பிறக்கும் பொழுது அஷ்டவர்க்க பருகல்னு ஒண்ணு இருக்கும். அது கோச்சாரத்துக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு எத்தனை பிந்துக்களை கொடுத்திருக்கிறது, அதான் பரல்கள் எத்தனை பரல்களை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணமா நம்ம பார்ப்போம். அதாவது எப்படின்னா, ஒரு உதாரணம், நாம அவங்கவுங்க ஜாதகத்தை வந்து கணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அஷ்டவர்க்க பருகல் வரும். ஒரு ராசிக்கு இப்ப லக்கணம் 1ஆம் பாவகம், 1ஆம் பாவத்துக்கு பார்த்தீங்கன்னா 27 பரல்களை கொடுத்திருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு அவங்கவுங்க ஜாதகப்படி ஒரு ராசிக்கும் எத்தனை பரல்களை கொடுக்குது. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில பயிற்சி ஆகும் பொழுது அது பாவகம் பகை வீடாக இருந்தாலும் சரி, நட்பு வீடாக இருந்தாலும் சரி, ஆட்சி வீடாக இருந்தாலும் சரி, சம வீடாக இருந்தாலும் சரி, என்ன எத்தனை பிந்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ ஏற்கனவே இது முடிவு செய்யப்பட்டதுதான். ஒரு குழந்தை பூமியில பிறக்கும் பொழுது இந்த பாவகம் இந்த தசா புத்திகளில் கோச்சாரத்தில் இந்த கிரகம் இந்த பாவகத்தில் வந்து பயிற்சி ஆகும் பொழுது இந்த பலன்களை தான் கொடுக்கும் அப்படின்னு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணப்பட்டதுதான், புதுசா ஒண்ணும் இல்லை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். பிந்துக்கள் அப்படிங்கிறது பரல்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னு 2024 மே மாசம் பயிற்சி ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய லக்கணப்படி இந்த பரல்கள் வந்து அந்த எந்த ஒரு ராசி வீட்டுக்கும் ஒரு கிரகம் இத்தனை பரல்கள் கொடுத்திருக்கிறது அப்படின்னு வந்து அஷ்டவர்க்க பரல்கள்ல வரும். இப்ப பொதுவா உங்க மிதுன ராசிக்கு 12ஆம் பாவகம், அது லக்கணத்துக்கு எத்தனாம் பாவமா வருதுங்கிறது உங்க ஜாதகத்துல தெரியும். இப்போ மிதுன ராசி மிதுன லக்கணம் அப்படின்னே வச்சுங்க. மிதுன ராசியில பிறந்திருக்கிறீங்க, மிதுன லக்கணத்திலையும் பிறந்திருக்கீங்க, ராசியும் மிதுனமாகி லக்கணமும் மிதுனமாகி இருக்கிறவங்களுக்கு இப்போ 12ஆம் பாவத்துல குரு நிக்குது.
12ஆம் பாவத்துல குரு நிற்கும் பொழுது அப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, அதாவது மீன லக்கணம்னு வச்சுக்குவோம். ஒரே ராசி ஒரே லக்கணம் வேண்டாம். மிதுன ராசியில பிறந்து மீன லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க. இந்த பரல்கள் வந்து ஒரு வீட்டுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒரு கிரகம் எந்த வீட்டில் நிக்குது, ஒரு கிரகமும் ஒரு வீட்டுக்கு எத்தனை பரல்கள் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் அஸ்ட்ரோருக்க பரல்கள்ல இந்த கோச்சாரத்தில் நம்ம பார்த்தாதான் எந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் நன்மை செய்தா தீமை செய்தா, அதாவது ஈக்குவலான பலனை ஒரு தாக்கு பிடிக்கிற அளவு இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப மீன லக்கணத்துக்கு இப்போ 3ஆம் பாவத்துல குரு பயிற்சி ஆகுது. அதாவது ராசிக்கு 12ஆம் இடம், லக்கணத்துக்கு 3ஆம் இடம். அப்போ இந்த குரு ரிஷப ராசிக்கு நிற்கும் பொழுது எத்தனை பரல்களை கொடுத்திருக்கிறது? அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க லக்கணத்துக்கு 3ஆம் பாவகம் 1, 2, 3 அதான் ராசி. ஒரு ராசிக்கும், அதாவது மீன ராசி, மேச ராசி, ரிஷப ராசி. இப்ப ரிஷப ராசியில குரு நிற்குது. அப்போ அந்த 3ஆம் பாவகம் ராசிக்கு 12ஆம் பாவகமா வருது. பரல்கள் கொடுத்திருக்கிறது ஒரு ராசிக்கும் எத்தனை பரல்கள் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த டீட்டெயில் வந்துடும் ஒருத்தருக்கும். அப்போ அந்த அஸ்ட்ரோகப்பர்ல ரிஷபத்தில் நிற்கும் போது லக்கணத்துக்கு 3ஆம் பாவமா வருது இல்லையா, 3ஆம் பாவத்துக்கு அந்த 3ஆம் பாவகம் ரிஷப வீடு 24 பரல்களை வாங்கி இருக்கிறது மொத்தம் அப்படின்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம். ஒரு 24 பரல்களை அந்த ரிஷப ராசி வாங்கி இருக்கு. ரிஷப ராசியில இப்ப குரு பெயர்ச்சி ஆகிறார். அந்த குரு எத்தனை பரல்களை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்களே இதுல கிளீனா தெரியும். அதாவது குரு 6 பரல்களை கொடுத்திருக்கிறது. ஒரு சுப கிரகம், இயற்கை ஆனால் அங்கே அவருக்கு பகை வீடு. 2 பாவத்துக்கும் மிதுன ராசிக்கு 2 பாவத்துக்கும் மறைகிறார். தன்னுடைய காரகத்துவத்தையும் நிற்க வீட்டின் ஆதிபத்தியத்தையும் பார்க்கும் பாவகங்களையும் வலிமைப்படுத்தும் நிலையில் அவர் இருப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. அதாவது எந்த கிரகமும் அதாவது இயல்பான குரு ஒரு எதிரி வீட்டில் தான் இருக்கிறார், ஆனா எதிரி அங்க இல்லை. எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் சனியினுடைய பார்வையோ இணைவோ ராகுவினுடைய இணைவோ அங்க இல்லை. அப்படிங்கிறப்ப இயல்பா இருக்கிறார். இருக்கட்டுமே, பகை வீடாக இருக்கட்டுமே, ஆனால் தன்னுடைய வலுவில் முந்தி கொண்டிருக்கிறார், உச்ச வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற நிலையில அந்த ரிஷப வீட்டுக்கு 6 பரல்களை இந்த குரு கொடுத்திருக்கிறது. இதான் கோச்சாரத்துல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய அமைப்பு. பகை வீடாக இருந்தாலும் 6 பரல்கள். பொதுவா எப்படின்னா 3 பரல்களுக்கு கீழே வந்தா அந்த கிரகம் கெடுபலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் 6 பரல்களை கொடுத்திருக்காரு. அவங்கவுங்க ஜாதகத்துல எத்தனை பரல்கள் அஷ்டவர்க்கத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ராசிக்கும். ராசினா என்ன, ஒரு வீடுகளுக்கும். நம்ம 3ஆம் வீட்டை குரு பயிற்சி ரிஷபத்துல வந்து பயிற்சி ஆகிறதுனால நம்ம ஒரு உதாரணத்துக்காக நம்ம பார்க்கிறோம். அப்போ 3 பரல்களுக்கு மேல போனா நல்ல பலன்களை இந்த குரு செய்யும் அப்படிங்கிறதான் இந்த அஷ்டவர்க்க பரல்கள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்ப மிதுராசிக்காரர்களுக்கு பொதுவா ரிஷபத்தில் பயிற்சியாகும் குரு 7, 10 குடைய குரு 7க்கு 6ல் மறைந்து தொழில்ஸ்தானத்துக்கு 3ல் மறைந்து பெரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 12ஆம் இடத்துல குரு நின்று இந்த பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு எத்தனை பரல்கள் கொடுத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தா 3க்கு மேல கொடுத்திருந்தால் பகை வீடாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த குரு பயிற்சி இருக்கும். தொழில் மட்டும் செய்யக்கூடிய வேலையில தொழில் ஸ்தானத்துல ராகு நிக்கிறதுனால தொழில்ல அதாவது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இப்ப வரக்கூடிய அமைப்புல இல்லை. ஏன்னா ராகு ஒரு பாவ கிரகம், தொழில் ஸ்தானத்தோடு தொழில் நசுக்கிதான், அதாவது ஒரு பாவ கிரகங்கள் ஒரு கடும் இருட்டு கெடுத்துதான் பலன் செய்யும். அது ஒரு சுபகிரக தொடர்பு இருக்கும் பொழுது அந்த குரு ஒரு சுபநிலை அடையும் பொழுது அதனுடைய நிலை மாறும். ஏன்னா ராகுவுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லை. அந்த நிற்கும் பாவத்தினுடைய அதிபதி, அந்த பாவக ஆதிபத்தியம், அந்த நிற்கும் பாவக அதிபதியினுடைய காரகத்துவங்கள் வழியாக தான் அதை செய்யும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா குரு தொழில்ஸ்தான அதிபதியான குரு ராகு அங்க நிக்குது. தொழில்ஸ்தானத்துல ராகு நிக்குது. வீடு கொடுத்த குரு
தொழில் ஸ்தானத்துக்கு 3ல் மறைகிறார். அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு சில பிரச்சனைகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கலாம். குரு தசையோ, குரு புத்தியோ, ராகு தசை, ராகு புத்தியோ நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, மிதுன ராசிக்காரர்களுக்கு, மிதுன ராசிக்கு ராகு தசையோ, ராகு புத்தியோ, குரு தசையோ, குரு புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் தொழில் ரீதியாக ஒரு சில தடங்கல்கள் வரதான் செய்யும். ஒரு புது முயற்சிகளை இந்த பயிற்சி முடிகிற வரைக்கும் எடுக்கக்கூடாது. ஆனால் தொழில் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி, அதாவது தொழில் ஸ்தானாதிபதியான குரு வலுவாக சென்று கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட நீச உச்ச வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார் குரு. இருப்பது பகைஸ்தானம், அவ்வளவுதான். மற்றபடி இயல்பான நிலையில் இருக்கிறார். தொழில் எப்பயும் போல இருக்கும். ஆனால் புது முயற்சிகள் எடுத்தால் அதுல நிறைய தடை, சங்கடங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். இருந்தாலும் இந்த மிதுன ராசிக்கு இந்த 2024 குரு பயிற்சி தாய் வகையில, குழந்தைங்க படிப்பு வகையில, சுபக்கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புல, ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பு. பெரும்பாலும் குருவினுடைய 5ஆம் பார்வை 4ஆம் இடத்துல பிறனால வீடு கட்டுவீங்க. மிதுனராசிக்காரங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உருவாகும். இதனால வெளியூர் சம்பந்தப்பட்ட வகையில போயிட்டு வரக்கூடிய அமைப்பு நடக்கும். சரராசிய குரு ஸ்திர ராசியிலிருந்து பார்க்குது இல்லையா? அதன் காரணமாக அதுக்கூடிய அமைப்புகள்லாம் தன் வீட்டை விட்டு வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கிற பிள்ளைங்க, குழந்தைகளுக்கு கூட தன் இடத்தை விட்டு மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த குரு பயிற்சியில மிதுனராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். இந்த குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்களுக்கு குருவால் எந்த கெடுபலனும் வராத நிலையில ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 2004 குரு பயிற்சி மிதுனராசிக்காரர்களுக்கு இருக்கும்.